பேக் டு அவர் சேனல் உமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் பட்டனை வச்சு தான் நம்ம குருமா செய்ய போகிறோம். ஸோ குருமா செய்யறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் பாருங்கள். ஸ்டார்னஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து கல்பாசி, ஏலக்காய் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதனால் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது கூட இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து சால்ட், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக வந்து வெயிட் போடாமல் சும்மா குக்கர் மூடி வந்து லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டிருக்கேன், பட்டை போட்டிருக்கேன், அப்புறம் சோம்பு, மிளகு, சீரகம், 3 லவங்கம், கசகசா, அது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வதங்கி இருக்குது. இது கூட வந்து மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஸோ ஃப்ரெஷ் பட்டாணியும் போட்டுட்டு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்களா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து இதில் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குருமாக்கு நல்லா இருக்கும். கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 2 விசில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.